10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஹார்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு. எந்த எக்ஸாமுக்குனாலும் கேட்க வாய்ப்பு இருக்கிற ஒரு பார்ட்டுங்கிறது தான். அதுவும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமில் எப்படியே வரணும் அப்படிங்கிறதுல ஹார்ட்டுங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அப்போது இந்த வீடியோலாம் பார்க்க போகிறதுங்கிறது ஹார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை சுற்றி ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த சர்க்குலரி சிஸ்டம், அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போயிடலாம். நம்ம ஹார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்க்கணும். அதுதான் பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது. பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் இருக்குல்ல, அது பிளட்டை பம்ப் பண்ணும். இந்த பம்ப் பண்ண பிளட்டை உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும், அதே மாதிரி வேஸ்டான பிளட்டை எல்லாம் மறுபடியும் ஆர்கன்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணுறவங்க தான் அந்த பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறவங்க. இதில் மொத்தம் 3 விதமான பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. யார் யாரெலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டரி. ஆர்டரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு ஆர்கன்ஸ். இவன் தான் ஃபஸ்ட்டு வேலை பார்க்குறவன். அதாவது பிளட்டை ஹார்ட்லேருந்து ஆர்கன்ஸ் கொண்டு போவான். ஆல் ஆர்டரி கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. அதாவது நம்ம ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட்லேருந்து வெளியில் வர்ற எல்லா பிளட்டுமே ஆக்சிஜனேட்டட், அதாவது அதுக்குள்ளே ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கும். அதுதான் ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் கலந்த பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்டரியில் ஒரே இடத்துல மட்டும்தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்காது. அதுதான் பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி அப்படிங்கிறது அது வேறு கதை. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆர்டரி அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, பிளட்டுங்கிறத ஹார்ட்லேருந்து ஆர்கன்ஸ்க்கு போய் சேர்க்கும். எப்படி ஆர்டரி பிளட்டை ஹார்ட்லேருந்து ஆர்கன்ஸில் போய் சேர்க்கும், அதே மாதிரி எல்லா ஆர்டரியும் ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னா ஆக்சிஜன் கலந்த பிளட் அப்படிங்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டோட அர்த்தங்கிறது. எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி, அதாவது பல்மனரி ஆர்டரியில் மட்டும் டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் இல்லாத பிளட்டாக போய் சேர்க்கும். ஃபஸ்ட்டு ஆர்டரி, பிளட் வெயின்ஸில் ஆள் ஆர்டரி, அவனை முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது வெயின்ஸ். வெயின்ஸுங்கிறது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கன்லேருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போவோம். அதாவது நம்ம ஆர்கன் வந்து பிளட்டெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிருச்சா, இப்போ நம்ம லிவர் எடுத்துக்குவோமே, இதான் லிவர்னு வச்சுக்கோங்க. லிவருக்கு ஆக்சிஜன் வந்துருச்சு. லிவருக்கு வந்து ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்துருச்சு. என்ன பிளட்டு? ஆக்சிஜன் கலந்த பிளட்டு. அது என்ன பண்ணிடுச்சு, இந்த ஆக்சிஜன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிடும். யூஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனே இல்லாத பிளட்டை மறுபடியும் அனுப்பி விட்டுரும். எது வழியாக? வெயின்ஸ் வழியாக. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஆர்கன்ஸ் இருக்குது, இதுதான் ஆர்கன் வச்சுக்கோங்க. இந்த ஆர்கனுக்கு ஆர்டரி மூலயமா, எப்படி இந்த ஆர்டரி மூலயமா பிளட்டுங்கிறது உள்ளே வரும். அதுவும் எந்த மாதிரி பிளட்டு? ஆக்சிஜனேட்டட் பிளட்டு உள்ளே வரும். அதே மாதிரி வெளியில் போகிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை இது வந்து வெயின்ஸ் வழியாக அனுப்பி விட்டுரும். இதுதான் வெயின்ஸோட வேலைங்கிறது. அதாவது ஆர்டரி ஹார்ட் டு ஆர்கன், வெயின்ஸு ஆர்கன் டு ஹார்ட்டு, அதுதான். அதே மாதிரி வெயின்ஸுங்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட். வேணால் இது வந்து ஆர்கன்ஸ் யூஸ் பண்ண பிளட்டு தான் இது வந்து ஆர்கன்ஸ் யூஸ் பண்ண பிளட்டு தான் வெயின்ஸுங்கிறது கொண்டு போகும். எதுக்கு? ஹார்ட்டுக்கு. அப்போது இது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படி தான் கலந்துருக்கும். எக்ஸப்ட் பல்மனரி வெயின். அதாவது பல்மனரி வெயினை தவிர எல்லா வெயின்ஸ்லேயுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு தான் கலந்துருக்கும். அப்போ ஆர்டரின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, வெயின்ஸுனா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஆர்டரின்னு என்னது? ஹார்ட் டு ஆர்கன்ஸு. வெயின்ஸுன்னு என்னது? ஆர்கன்ஸ் டு ஹார்ட். இது வந்து எப்போவுமே மாற்றிடாதீங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் இன்னொரு இது என்னதுன்னா, ஆர்டரிங்கிறது திக் அண்ட் எலாஸ்டிக், நல்லா தடியாகவும் இருக்கும், எலாஸ்டிக்காகவும் இருக்கும். அதே இது வெயின்ஸுன்னா அது வந்து தின்னு மெல்லிஸாக இருக்கும், நான் எலாஸ்டிக், வளையும் தன்மைங்கிறது கம்மியாக இருக்கும். இதுதான் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு முக்கியமான வித்தியாசங்கிறது. அதாவது தே ஆர் திக் அண்ட் எலாஸ்டிக். அதே மாதிரி வெயின்ஸுன்னா தே ஆர் தின் அண்ட் நான் எலாஸ்டிக். இது வந்து ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கும். இது தடியாக இருக்கும்னா இது மெல்லிஸாக இருக்கும். இது எலாஸ்டிக்காக இருக்கும்னா இது எலாஸ்டிக்காக இருக்காது. அப்போ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஆர்டரி, இதுதான் வெயின்ஸு. இப்போ அடுத்தது 2 பேரை பார்த்துட்டோமா. இப்போ இன்னொருத்தன் மட்டும் இருக்கான், அதுதான் கேப்பிலரிஸ் அப்படிங்கிறது. இப்போ இதுதான் வந்து ஆர்டரி. இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து ஆர்டரி. அதே மாதிரி ரெட் கலரில் இருக்குல்ல, இதுதான் வெயினுங்கிறது. இப்போ அந்த ஊடையில் இருக்குல்ல, இதுதான் வந்து கேப்பிலரிங்கிறது. கேப்பிலரி என்ன பண்ணுன்னா, இந்த கேப்பிலரிங்கிறது ஆர்கன்ஸ் கூடையிலெல்லாம் போகும். ஆர்கன்ஸ் கூடையிலெல்லாம் போயிட்டு ஆர்கன்ஸ்க்கு பிளட் சப்ளை பண்ணுறது இதுதான். வண்டி சப்ளை பண்ணோன்னா ஆர்கன்ஸில் உள்ள பார்ட்டுக்கிட்ட எல்லாம் அந்த கேப்பிலரி அப்படிங்கிறது போய் சேர்ந்துடும். ஆர்கனுக்கு பிளட்டு தேவைன்னா
இதுலேருந்து இதுக்கு சைடில் வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சுற்றி இருக்குமா. இப்போ நம்ம கவர் பண்ணிருச்சுங்கும்போது அதை சுற்றியும் ஆர்கன்ஸ் தான் இருக்கும், அதாவது ஆர்கன்ஸோட செல்ஸ் தான் இருக்கும். அப்போ பிளட்டு தேவை அப்படிங்கும்போது அதை அப்படியே எடுத்துக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ண பிளட்டை இந்த சைடு அனுப்பி விட்டுரும். அதுதான் அந்த கேப்பலரியோட வேலைங்கிறது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இங்கே ஹார்ட்டில் இதுதான் ஹார்ட்டு, இதுதான் ஆர்கன், ஓகேவா. இது ஹார்ட்டு, இது ஆர்கன். இப்போ ஹார்ட்லேருந்து பிளட்டு ஆர்கனுக்கு போகுது. இது என்ன, எது வழியாக போகுது, ஆர்டரி வழியாக போகுது. இப்போ ஆர்கனுக்கு போனால் போதுமா, ஆர்கனுக்குள்ளே சப்ளை பண்ணணும்ல, சப்ளை பண்ணுற வேலையை பார்க்குறது தான் கேப்பிலரிங்கிறது. இந்த கேப்பிலரி என்ன பண்ணுன்னா இந்த ஆர்கனை சுற்றியும் அதே மாதிரி உள்ளாரையும் போயிட்டு கவர் பண்ணிக்கும். இப்போ ஒரு வேளை ஆர்கனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆக்ஸா பிளட்டுங்கிறது தேவைப்பட்டுச்சுன்னா அது அங்கே சைட்லேருந்து அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கும். அதே மாதிரி அதுக்கிட்ட இருந்த இந்த பழைய பிளட்டுங்கிறதையும் உள்ளே கேப்பிலரிக்கு அனுப்பி விட்டுரும். அதுதான் இங்கே வந்து ரெட் கலரில் இருக்குது, இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ இந்த ஆர்கனுங்கிறது வந்து அழுக்கான பிளட்டெல்லாம் அனுப்பி விட்ருக்குல்ல, அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட் தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த அழுக்கான பிளட்டு எங்கே போகும்னா மறுபடியும் வெயின்ஸ் வழியாக ஆர்கன்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போயிடும். அதுதான் சிஸ்டம்ங்கிறது. அதாவது நேரோ டியூப்ஸ் ஃபார்ம்டு பை பிரான்ச்சிங் ஆஃப் ஆர்டிரியோல்ஸ். அது வந்து இந்த இப்படி விரிஞ்சு இருக்குல்ல, அது எப்படி இந்த வலை மாதிரி இது இருக்குல்ல, அதுதான் வந்து சொல்ல வராங்க ஆர்டிரியோல்ஸ் அப்படிங்கிறதுல. கேப்பிலரிஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோத்தெலியல் செல்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இந்த கேப்பிலரிஸுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு சிங்கிள் லேயர், ஒரே ஒரு கோட்டிங் அடித்து அந்த எண்டோத்தெலியல் செல்ஸ் அப்படிங்கிறதுனால தான் கேப்பிலரிங்கிறது உருவாயிருக்கு. இதை நீங்கள் பார்த்து வச்சுட்டு போங்க. ஒரு வேர்டு ஏதாவது ஒன் வேர்டு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும். எண்டோத்தெலியல் செல்ஸ் எது கேப்பிலரிக்கு. அப்போ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது இருக்குது. ஒன்று ஓப்பன் டைப்பு, இன்னொன்று வந்து க்ளோஸ்ட் டைப்பு. இப்போ அந்த ஓப்பன் டைப்பும் க்ளோஸ் டைப்பும் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படி ஆர்கனுக்கு எப்படி ஹார்ட்லேருந்து பிளட்டை டெலிவரி பண்ணுது அப்படிங்கிறது தான். இந்த ஓப்பன் டைப்பு எப்படி இந்த வேலையை செய்யும், அதாவது ஹார்ட்லேருந்து ஆர்கன்ஸுக்கும் அதே மாதிரி ஆர்கன்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கும் பிளட்டை சப்ளை பண்ணுறது எப்படி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பம்ப்ஸ் பிளட் டு ஹேமோகோயில், அதாவது ஒரு டேங்க்கு வேர் ஆர்கன்ஸ் ஆர் கவர்டு சைனஸஸ் டு சப்ளை பிளட் டு ஆர்கன்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ட்டு. ஓப்பன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹார்ட்டு அப்படியே இங்கேருந்து பிளட்டை சப்ளை பண்ணி இங்கே வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். அந்த டேங்க்கு பேர் என்னது, ஹேமோகோயில் அப்படிங்கிற ஒரு டேங்க் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த டேங்க் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன முட்டை மாதிரி தெரியுதா, இந்த முட்டை தான் ஆர்கன்ஸுங்கிறது. அந்த முட்டை மாதிரி ஆர்கன்ஸுங்கிறது உள்ளே இருக்கும். அந்த ஆர்கன்ஸுக்கு பிளட்டு தேவை அப்படிங்கும்போது அது வந்து வெளியிலேருந்து உறிஞ்சு எடுத்துக்கும். அதாவது ஹேமோகோயில்னு ஒரு டேங்க் இருக்குது, டேங்க்குள்ளே ஆர்கன்ஸுங்கிறத அப்படியே உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போது அந்த ஆர்கன்ஸ்க்கு இப்போ பிளட்டு தேவைப்படுதோ அப்போது அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் வந்து ஓப்பன் டைப்புங்கிறது. ஓப்பன் டைப்புன்னு ஹார்ட்லேருந்து ஒரு டேங்க்குக்கு அனுப்பிவிடுவாங்க, அதாவது ஹேமோகோயில்னு ஒரு டேங்க் அனுப்பிவிடுவாங்க. அந்த டேங்க்குள்ளே ஆர்கன்ஸுங்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஆர்கன்ஸ்க்கு பிளட்டுங்கிறது தேவைப்பட்டுச்சுன்னா அது வெளியிலேருந்து அப்படியே எடுத்துக்கும். அந்த டேங்க்குள்ளே இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கும். அதுதான் ஹேமோகோயிலுங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் டைப்போடது. அதே க்ளோஸ்டு டைப் அப்படிங்கும்போது இப்போ நம்ம படித்தது தான் நம்ம வந்து ஹார்ட்டு நம்ம ஹியூமன் சிஸ்டத்தில் இருக்குல்ல, அதுதான் வந்து க்ளோஸ்டு டைப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிளட் ஃப்ளோஸ் இன் தி கம்ப்ளீட் சர்க்கியூட், அதாவது நம்ம ஹியூமன் பாடிஸும் சரி அனிமல்ஸை பொறுத்த வரைக்குமே க்ளோஸ்டு சர்க்கியூட் தான். அதாவது ஒரு க்ளோஸ்டான ஒரு சர்க்கியூட்டில் நான் இந்த மாதிரி பிளட்டை வந்து ஒரே இடத்துல தேக்கி வைக்காமல் அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்பெஷலாக சப்ளை பண்ணும். இப்போ ஒருத்தனுக்கு 1 லிட்டர் வேணும், இன்னொருத்தனுக்கு 1/2 லிட்டர் வேணும்னா அது தனியாகவே சப்ளை பண்ணும். அதுதான் க்ளோஸ்டுக்கும் ஓப்பனுக்கும் உள்ள வித்தியாசங்கிறது. இது பொதுவாக ஒரு இடத்துல போடும், இது வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலாக போய் சப்ளை பண்ணும். அதுதான் ஓப்பன் டைப்புக்கும் க்ளோஸ் டைப்புக்கும் உள்ள வித்தியாசங்கிறது. ஓப்பன் டைப்புங்கிறது ஆர்த்தோபோட்ஸுங்கும் போது பூச்சிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து ஆர்த்தோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தோபோட்ஸ், மொலஸ்கஸ், அதே மாதிரி அசிடியன்ஸ், அதெல்லாம் என்னென்னு எனக்கும் தெரியாது, ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 பேருக்கும் தான் ஓப்பன் டைப் அப்படிங்கிறது. அதே மாதிரி க்ளோஸ்ட் டைப் அப்படிங்கிறது வெர்டிப்ரேட்ஸ், அதாவது நம்மளுக்கும் அனிமல்ஸ் அந்த மாதிரியானவங்களை தான் வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதை வந்து மொத்தம் 2 விதமான சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் ஆட்ரியம் வழியாக இங்கே இருக்குல்ல ரைட் ஆட்ரியம், அதுக்கு வழியாக பிளட்டுங்கிறது உள்ளே வரும், ஃபஸ்ட்டு சேம்பருக்குள்ளே வரும். மொத்தம் பிளட்டில் 4 சேம்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா ரைட் ஆட்ரியம். நான் இங்கே இருக்குல்ல, அதாவது பிளட்டுங்கிறது எப்படி வரும்னா ரைட் ஆட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கல், நான் இங்கே இருக்குல்ல இந்த இதுலேருந்து இங்கே வரும். இங்கே வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா 2 இதுவும், அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து ட்ரைகஸ்பிக் வால் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே எழுதியிருக்கோம் ட்ரைகஸ்பிக் வால் அப்படிங்கிறது. எது இந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல அது. இந்த ரைட் ஆட்ரியத்துக்கு எப்படி பிளட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வீனக்காவா அப்படிங்கிறது வழியாக தான். இது வழியாக பிளட்டுங்கிறது ரைட் ஆட்ரியத்துக்குள்ளே போயிருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆயிடுச்சு. வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆனோன்னு என்னென்னா இந்த இது இருக்குல்ல ட்ரைகஸ்பிக் வால்வுங்கிறது அது அப்படியே ஷட் ஆயிரும். இது வந்து திறந்து அடைக்கிற மாதிரி ஒரு வால்வு மாதிரி. வால்வு என்ன பண்ணும், அது நம்ம திறக்கவும் முடியும் அடைக்கவும் முடியும். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ பிளட்டு ரைட் ஆட்ரியத்துலேருந்து கீழே ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும்போது வந்த உடனே இந்த ட்ரைகஸ்பிக் வால் அப்படிங்கிறது அடைச்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்மனரி ஆர்ட்ரி இருக்குல்ல அது வழியாக பிளட்டுங்கிறது வெளியில் போயிடும். எதுக்கு கொண்டு போகுதுன்னா நம்ம லங்ஸில் இப்போ இங்கே இருக்க பிளட், இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பிளட் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜனே இல்லாத பிளட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை நிரப்பணும். ஆக்சிஜன் எங்கே போய் நிரப்பலாம், லங்ஸில் போய் நிரப்பலாம். அதுக்கு தான் இது வந்து அனுப்பி விட்டுட்டுருக்குது. அதாவது லங்ஸில் இருக்க ஆக்சிஜனை வாங்கிட்டு வர அனுப்பியிருக்கு. எங்கே அனுப்பியிருக்குன்னா பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸுக்கு அனுப்பியிருக்குது. இப்போ அது வந்து லங்ஸில் போயிட்டு ஆக்சிஜன்லாம் வாங்கிருச்சா, எப்படி வரும்னா ஆர்டிக் வால் நீங்கள் காமிச்சிருக்காங்களா, இந்த ஆர்டிக் வால் வழியாக உள்ளே வரும். நான் இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, நான் இங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருக்குதா, அது வழியாக பிளட்டுங்கிறது உள்ளே வந்துடும். உள்ளே வந்து ஆர்டிக் வால் வழியாக உள்ளே வந்துடும். ஆர்டிக் வால் வழியாக அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துடும். வந்த உடனே இந்த டோரும் அடைச்சிரும். இந்த ஆர்டிக் வால் அப்படிங்கிறது அடைஞ்சிரும். அடைஞ்சதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல்லேருந்து அப்படியே பிளட்டுங்கிறது பாடிக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கிறது, பிளட்டு போய் எங்கே சேரும்னா அந்த ஆர்ட்டா அப்படிங்கிறது இருக்குல்ல, நான் இங்கே இருக்குது அந்த ஆர்ட்டா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் போவோம். இங்கே இருந்தால் பிளட்டுங்கிறது சப்ளை ஆகும். இந்த சைடில் இருக்க பிளட்டுங்கிறது இந்த சைடு, அப்புறம் இங்கே சைடில், அப்படி இது 3 இடம், அப்படி அது ஒரு 3 லைனில் வந்து கனெக்ட் ஆகி போகும் பிளட்டுங்கிறது. அப்போ பிளட்டை சப்ளை பண்ணுறது, அதாவது ஹார்ட்லேருந்து பிளட்டை சப்ளை பண்ணுறது ஆர்ட்ரா அப்படிங்கிறது தான். அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆர்ட்ராக்கு பிளட்டுங்கிறது போகும். ஆர்ட்ராவில் மொத்தம் 3 விதமான இடங்கிறது இருக்குது. அப்போ 3 விதமான இடத்துக்கு அந்த இது வந்து போகும். அதுதான். சரி, இப்போ நம்ம வந்து குயிக்காக பார்த்துருவோம். அதாவது இந்த ஒரு சின்ன ஓட்டை இருக்குதா, அது வழியாக பிளட்டுங்கிறது உள்ளே வரும். எங்கே, ரைட் ஆட்ரியம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து ரைட் ஆட்ரியம், இது லெஃப்ட் ஆட்ரியம். இங்கே மேலே இருக்குல்ல, இது வந்து ஆட்ரியம்னு சொல்லுவாங்க, ரைட் ஆட்ரியம். அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிறது லெஃப்ட் ஆட்ரியம். அதாவது இதோட டிட்டோ காப்பியாக இந்த சைடில் ஒன்று இருக்கும். இது ரைட் ஆட்ரியம்னா இது லெஃப்ட் ஆட்ரியம், அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே கீழே ஒன்று இருக்குல்ல பெருசாக, இதை நம்ம வந்து வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரைட்டில் இருக்கனால ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்டில் இருக்கனால லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைட்டில் இருக்க இந்த வால்வ் இருக்குல்ல, அதாவது ரைட் ஆட்ரியத்தையும் ரைட் வென்ட்ரிக்கலையும், இந்த ரெண்டு சேம்பரையும் பிரித்து வைக்கிற இந்த ட்ரைகஸ்பிக் வால்வ் இருக்குல்ல, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க வால்வோட பேர் தான் ஆர்ட்ரிக் வால்வ் அப்படிங்கிறது. அதாவது ரைட் சைடில் ட்ரைகஸ்பிக் வால்வ்னா லெஃப்ட் சைடில் ஆர்ட்ரிக் வால்வ், ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணும். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Imagine that you've hopped onto a red blood cell to tour the heart. You and your blood raft flow into the right atrium from the superior or inferior vena cava, the largest veins in your body. After reaching the right atrium, you have less than half a second to admire the scenery before the atrium contraction sends you down to the right ventricle.
To get from the right atrium to the right ventricle, you will have slipped through your tricuspid valve. Heart valves function as perfectly timed doors and only allow blood to move in one direction. After you slide through the first set of valve flaps, they slam shut behind you and the ventricle contract. This sends you shooting upward through the pulmonary valve in the pulmonary artery. The pulmonary artery sends the blood toward the lungs, splitting it into many smaller tubes. You are eventually squeezed through the tiniest tubes into the lungs' alveoli. In these narrow tubes in the lungs, the red blood cells load up with oxygen, and carbon dioxide leaves the blood vessels. Then you and your oxygenated buddies flow back to the heart through the pulmonary veins. One of the pulmonary veins dumps into the left atrium. Soon after you reach the left atrium, a familiar process begins again, as the atrium contraction sends you down through the mitral valve and into the final chamber, the left ventricle. From here, you will embark on an adventure through the body, because the next ventricular contraction will send you bursting upward into the aorta. The aorta is a large tube that branches into many other smaller tubes to distribute newly oxygenated blood throughout the body. If you decide to continue with the tour, you may flow down. அதே மாதிரி இதை ஹார்ட்டோட வேலைங்கிறதா. இப்போ நம்ம ஹார்ட்டை பற்றின ஒரு சின்ன ஃபேக்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹார்ட்டோட ஃபேக்ட்டுங்கிறது ஹார்ட் இஸ் கவர்டு பை டபுள் லேயர்டு வால் சாக் கால் பெரிகார்டியம். அதாவது ஹார்ட்டுங்கிறது சும்மா வெறுமனையாக நம்ம பாடியில் இல்லை, அது கவர் பண்ணப்பட்டிருக்குது. எப்படி டபுள் வால் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த நம்ம ஹார்ட்டுங்கிறது நம்ம பாடியில் வெறுமனையாக இல்லை, அது எப்படி இருக்குன்னா டபுள் வால்டு சேக்கால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம பெரிகார்டியம் அப்படின்னு கூப்பிடுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 2 பிளாஸ்டிக் பையை போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஹார்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அந்த ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ளே பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். நம்ம ஹார்ட் பீட் ஆகல டப்னு, அப்போ ஃப்ரிக்ஷன் உருவாகாமல் இருக்க இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ இதுதான் அந்த ஃபேக்ட்டுங்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட்டுங்கிறது செப்டம் செப்பரேட்ஸ் போத் சைட்ஸ். அதாவது இந்த ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் செப்பரேட் பண்ணுறது செப்டம் அப்படிங்கிறது தான். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் செப்பரேட் பண்ணுறது செப்டம் அப்படிங்கிறது தான். ரைட்டு. இப்போ நம்ம அடுத்தது போவோம். இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் மெயினான இது. ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் 5 மார்க், எக்ஸாமில் 5 மார்க் வரைக்கும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5 மார்க்லேருந்து 7 மார்க் வரைக்கும் கேட்குறதுக்கு இதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளட்டுங்கிறது ஹார்ட் இருக்கா, ஹார்ட்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக ஆர்கன்ஸ்க்கு சேரும். எந்த ஆர்கன்ஸுன்னு பார்த்தியா, லிவரு கிட்னி அந்த மாதிரியான ஆர்கன்ஸ்க்கு சேருது. அதாவது நார்மல் ஆர்கன்ஸ்க்கு பிளட்டு போய் சேருது. இது வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக சேருது. அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது சேருது. இப்போ இந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல, லிவரு லங்ஸு லிவரு கிட்னி, அவங்கெல்லாம் அந்த பிளட்டை யூஸ் பண்ணிட்டு டீஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை அனுப்பி விட்றாங்க. எங்கே, ரைட் ஆர்ட்ரியத்துக்கு அனுப்பி விட்றாங்க. ஸோ இதை சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. அதாவது பிளட்டு ஹார்ட்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக வெளியில் ஆர்கன்ஸ்க்கு சேருது. எந்த மாதிரி பிளட்டு அது எந்த மாதிரி பிளட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டுங்கிறது. இப்போ லங்ஸு, இப்போ லிவரும் கிட்னியும் அதை நல்லா யூஸ் பண்ணி ஆக்சிஜன் யூஸ் பண்ணிடும். இப்போ நம்ம ஆர்கன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஆக்சிஜன்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை அனுப்பிவிடும். எங்கே, ரைட் ஆர்ட்ரியத்துக்கு அனுப்பிவிடும். அதுதான் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ நம்ம அதை ஒரு வாட்டி படித்து பார்த்துருவோம். சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் தி ஹார்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக ஆர்கன்ஸ்க்கு சேருது. அதுதான் இந்த இதுலேருந்து சொல்கிறாங்க. வேரியஸ் ஆர்கன்ஸ்
அதில் போய் சேருது, அதாவது நிறைய ஆர்கன்ஸ்க்கு போய் சேருது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்டு ரிட்டர்ன் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆர்கன்ஸுங்கிறது அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் கலந்த பிளட்டை யூஸ் பண்ணிவிட்டு டீஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு அதை வந்து இங்கேருந்து அப்படியே அனுப்பிவிடும் எங்கள் ஹார்ட்டுக்கு எப்படி அது எடுக்கும், ஹார்ட்டுக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ட்ரியம் வழியாக ஹார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதுதான் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். ஒரு வாட்டி வேணால் படித்து பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு சர்க்குலேஷன், அதுதான் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடி வந்து ஆர்கன்ஸ் 19 ஆர்கன்ஸு, இதில் வந்து ஆர்கன்ஸு, இப்போ வந்து லங்ஸு. பல்மனரிங்கிறது லங்ஸுக்கான ஒரு சர்க்குலேஷனுங்கிறது தான். இப்போ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளட்டுங்கிறது ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக லங்ஸுக்கு போய் சேரும். லங்ஸுக்கு போய் சேரும், அதுவும் டீஆக்சிஜனேட்டட் பிளட். அதுதான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கிறது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிங்கிறது. அதாவது ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் படிச்சிருந்தோம்ல, ஹார்ட்டோட ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன் ஊடையில் வந்து பிளட்டு வெளியில் போயிட்டு லங்ஸ்கிட்ட போயிட்டு பிளட்டு வாங்கிட்டு வரும்னு நான் சொல்லியிருந்தேனே, அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வால் வழியாக நம்ம வந்து ஹார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், ஹார்ட்டில் இருக்க பிளட்டுங்கிறது ஒரு வாட்டி வெளியில் போயிட்டு பிளட்டு வாங்கிட்டு உள்ளே வரும், ஆக்சிஜன் வாங்கிட்டு உள்ளே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வாங்கிட்டு வர்ற விஷயத்த நம்ம வந்து பல்மனரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறதுல வகைப்படுத்துகிறோம். ஸோ அந்த சர்க்குலேஷன் நம்ம வந்து சொல்லியிருந்த மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக இந்த ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக ஆக்சிஜன் தீர்ந்த பிளட்டெல்லாம் போயிட்டு லங்ஸுக்கிட்ட போயிடும். லங்ஸ் வந்து அதுக்கிட்ட இருக்க ஆக்சிஜனை மறுபடியும் லெஃப்ட் ஆட்ரியம் வழியாக உள்ளே அனுப்பி விட்டுரும். அதாவது ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல், இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு போகும். இந்த மாதிரி பிளட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு போயிட்டு லங்ஸுங்கிறது அதையெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் கலந்த பிளட்டை மறுபடியும் லெஃப்ட் ஆட்ரியத்துக்கு உள்ளே டெலிவரி பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் பல்மனரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. ஸோ இங்கே சைடில் இருக்குது, இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நான் இதை வந்து ஹார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லிட்டேங்கிறதுனால நான் மறுபடியும் இழுக்க வேண்டாம்னு ஆசைப்பட்றேன். மறுபடியும் இழுக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது போவோம். அடுத்தது தான் வந்து கொரோனரி சர்க்குலேஷன். அப்படிங்கும்போது ஹார்ட்டுக்கும் பிளட்டு வேணும்ல, என்ன தான் ஹார்ட்டு பிளட்டு பம்ப் பண்ணதுனாலும் ஹார்ட்டுக்கும் பிளட்டு வேணும்ல, அதனால் அந்த கதை தான். ஹார்ட்டுக்கும் பிளட்டு வேணும்ல. இப்போ ஒரு செஃப்பு சமைக்கிறாருன்னா அவர் சமைக்கிறாரு தான், அதுக்கான அவருக்கு சாப்பாடு வேண்டான்னு இல்லைல்ல, அவருக்கு சாப்பாடு வேணும்ல. இப்போ ஒரு சமையல்காரர் இருக்காருன்னா அவர் சமைப்பார் தான், அதுக்காக நான் ஒரு சாப்பாடு வேண்டாமா, அவருக்கு சாப்பாடு வேணும்ல, அந்த கதை தான். அதாவது ஹார்ட்டே சப்ளை பண்ணிக்கும் பிளட்டை. அது எப்படி சப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆர்ச், நான் சொல்லியிருந்தேன்ல, நான் இந்த மூணு வால்வுங்கிறது இருக்குல்ல, ஆர்டிக் ஆர்ச்சு, அங்கேருந்து கொரோனரி ஆர்டரி, அதாவது ஹார்ட்டுக்காகனே ஸ்பெஷலாக கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது வழியாக ஆக்சிஜன் நல்ல பிளட்டுங்கிறது நம்ம ஹார்ட்டுக்கு போய் சேரும். ஹார்ட்டுக்கு வெளிப்புறமாக, அதுதான் முக்கியமான விஷயம், ஹார்ட்டுக்கு வெளிப்புறமாக போய் சேரும். ஆனால் வெளியில் இருக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காதுல்ல, அதனால் வெளியில் இருக்க இடத்துக்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிங்கிறது போய் சேர்ந்துட்டு இதில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் அதை வந்து மறுபடியும் ரைட் ஆர்டரியத்துக்கே அனுப்பி விட்டுரும். எப்படி கொரோனரி சைனஸ் வழியாக ரைட் ஆர்டரியத்துக்கு அனுப்பிவிடும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஹார்ட்லேருந்து இந்த ஆர்டிக் ஆர்ச் இருக்குல்ல, அது வழியாக பிளட்டுங்கிறது வெளிப்புறமாக இருக்க ஹார்ட்டுக்கு போகுது. என்ன மாதிரி பிளட்டு? ஆக்சிஜனேட்டட் பிளட். அதை வந்து யார் கேரி பண்ணி கொண்டு வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி. இப்போ கொரோனரி ஆர்டரி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணி கொண்டு வந்துருச்சு. இப்போ ஹார்ட்டுங்கிறது இப்போ வெளிப்புறமாக இருக்கிறதெல்லாம் பிளட்டை யூஸ் பண்ணி ஆக்சிஜனை யூஸ் பண்ணி இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டீஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை அனுப்பி விட்டுருச்சு. எங்கே அனுப்பி விட்ருக்குன்னா ரைட் ஆர்டரியத்துக்கு வந்து பிளட்டுங்கிறத அனுப்பி விட்ருக்கு. எந்த வழியான்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி சைனஸ் மூலயமா அது வந்து பிளட்டை கேரி பண்ணி போயிட்டு ரைட் ஆர்டரியத்துக்கு போய் சேர்த்துருக்குது.
ஸோ இதான் வந்து கொரோனரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு இதுதான் டபுள் சர்க்குலேஷன், அதே மாதிரி சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. அதாவது டபுள் சர்க்குலேஷன் சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஹியூமன் பாடி சம்மந்தப்பட்டதில்லை, பொத்தாம்பொதுவாக இருக்கிற விஷயந்தான். அதாவது டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கும்போது பிளட்டுங்கிறது நம்ம பாடியில் 2 வாட்டி, அதாவது பிளட்டுங்கிறது ஹார்ட்டுக்கு 2 வாட்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்துச்சுன்னா அதுதான் டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. அதாவது ஒரே பிளட்டே 2 வாட்டி உள்ள வந்து போச்சுன்னா அதுதான் டபுள் சர்க்குலேஷன். அதே இது பிளட்டு வந்துட்டு ஒரே வாட்டி வந்துச்சு ஒரே வாட்டி போயிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம வந்து படித்து பார்த்துருவோம். when the blood circulates twice through the heart in one complete cycle, they don't mix with deoxygenated blood. அதாவது டபுள் சர்க்குலேஷனுங்கிறது பிளட் சர்க்குலேஷனுங்கிறது டபுள் சர்க்குலேஷனுங்கிறது பிளட்டு 2 வாட்டி, பிளட்டுங்கிறது ஹார்ட்டில் 2 வாட்டி ட்ராவல் பண்ணுச்சுன்னா, அதாவது ஒரு சைக்கிளில் 2 வாட்டி ட்ராவல் பண்ணுச்சுன்னா அதுதான் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், டபுள் சர்க்குலேஷனில் முக்கியமான பாயிண்ட்டுங்கிறது தே டோன்ட் மிக்ஸ் வித் டிஆக்சிஜனேட்டட் பிளட். நம்ம இந்த டபுள் சர்க்குலேஷனுங்கிறது ஹியூமனோடதா, நம்ம வந்து ஹியூமன் லங்ஸை வந்து நினச்சிக்குவோம். நம்ம ஹியூமன் லங்ஸில் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு பிளட்டு உள்ளே வரும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது உள்ளே வரும். நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் வெளியில் அனுப்பி விட்றோம் லங்ஸுக்கு. இப்போ லங்ஸ்லேருந்து மறுபடியும் பிளட்டு வரும். இப்போ மறுபடியும் நம்ம ஆர்கன்ஸ்க்கு அனுப்பிவிடும். அப்போ பிளட்டுங்கிறது 1 வாட்டி 2 வாட்டி ட்ராவல் ஆயிடுச்சா, அதுதான் டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் எப்போவுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும், அதாவது ஆக்சிஜன் கலந்த பிளட்டும் ஆக்சிஜன் கலராத பிளட்டும் சேராது, மிக்ஸ் ஆகாது. அதுதான் டபுள் சர்க்குலேஷனோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது. அதே சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படிங்கும்போது மிக்ஸ் ஆகும். அது சிங்கிள் சர்க்குலேஷனோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. அப்போது அதுதான் தே டோன்ட் மிக்ஸ் வித் ஆக்சிஜனேட்டட் பிளட். அதாவது 2 பிளட்டும் கலக்காது, ரைட் சைடில் இருக்க பிளட்டும் லெஃப்ட் சைடில் இருக்க பிளட்டும் கலக்காது. இதில் டபுள் சர்க்குலேஷன். அதே சிங்கிள் சர்க்குலேஷன் போது ரைட் சைடில் இருக்க பிளட்டும் லெஃப்ட் சைடில் இருக்க பிளட்டும் கலக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது ஆக்சிஜனேட்டடும் டீஆக்சிஜனேட்டடும் கலக்கும் அப்படிங்கிறது தான் சிங்கிள் சர்க்குலேஷனோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சில அனிமல்ஸ்க்கு இருக்குது, டபுள் சர்க்குலேஷனுங்கிறது ஹியூமன்ஸ்க்கு இருக்குது. ஸோ சிங்கிள் சர்க்குலேஷன் சம் அனிமல்ஸ். ஸோ இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன், வேணால் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. இனிமேல் இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட்டும் சரி அதுக்கான சர்க்குலேஷன்ஸும் சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் 1 மார்க் 2 மார்க்லாம் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே 1 மார்க் 2 மார்க்குங்கிறதுலாம் தேவையே இல்லை. இந்த கான்செப்ட்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது எந்த பேப்பர் எடுத்துகிட்டு எந்த பேப்பரில் இருக்க ஹார்ட் கொஸ்டினை பற்றி இப்போ நீங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டமான கொஸ்டினாக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ணியிருக்க முடியும். அதுதான் இந்த வீடியோவோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது. நான் உங்களுக்கு வந்து இந்த மனப்பாடம் பண்ணுற சொல்லித்தர போகிறதில்ல, நான் வந்து கான்செப்ட் தான் சொல்லித்தர வந்திருக்கேன். ஸோ இப்போ 1 மார்க் 2 மார்க் வேணும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பார்ப்போம். பை கைஸ்.